அனைவருக்கும் வணக்கம். ரித்தன்யா கேஸ் அப்டேட். இன்று ஜூலை 31. நான் முன்பே சொன்னது போல இன்று ஜாமீன் வழக்கு கோர்ட்டுக்கு வந்தது. இதில் நீதிமான் அவர்கள் ஜாமீன் வழக்கை விசாரித்து அதை சில தடயங்களை கேட்டிருக்கிறார். முதல்ல உடற்கூறு ஆராய்ச்சி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அறிக்கையை தீர விசாரித்தார். அப்பொழுது பார்க்கும்பொழுது அதில் எந்த விதமான உடல் காயங்கள் பற்றிய ஒரு கருத்து இல்லையே என்று அதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக கேட்டார். மேலும் டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று வேண்டும், இரண்டாவது கட்ட அறிக்கை ஒன்று வேண்டும். அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் ரித்தன்யா அவர்களுடைய மரண வாக்குமூலமும் ஒத்து வருகிறதா என்று பார்க்க வேண்டும் என்கின்ற துணியில் அவர் பேசினார். இது இந்த கேஸில் ஒரு பின்னடைவு என்றே சொல்ல வேண்டும். அன்பர்களே, நாம் முன்னவே சொன்னது போல கவின் மற்றும் அவனுடைய தந்தை ஈஸ்வரமூர்த்தி மற்றும் தாயார் அவர்கள் பணபலம் கொண்டவர்கள், அரசியல் செல்வாக்கு உடையவர்கள். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாற்றி ஏதாவது செய்திருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து அங்கு முன்வைக்கப்படுகிறது. முதல் கட்ட உடல் ஆராய்ச்சி எதுவுமே ரிப்போர்ட்ல எந்த காயம் இல்லை என்று தான் வந்திருக்கிறது. அப்போது ரித்தன்யா அவர்கள் மரண வாக்குமூலத்தில் உடல் ரீதியாக நான் துன்பப்பட்டேன், மன ரீதியாக துன்பப்பட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். இது இரண்டு தடயத்தையுமே உடைப்பது போல சமீப காலங்களாக 2-3 நாட்களாக ஊடகங்களில பணத்தை கொடுத்து கவின் மற்றும் அவர் குடும்பத்தினர் ரித்தன்யா அவர்களை பற்றி அவதூறாக கூறுவதற்கு சில தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர். உதாரணமாக, கவினுடைய தாயார் போலீஸ் விசாரணையில ரித்தன்யாவுக்கு இன்னொரு பையனோட நட்பு இருக்கிறது என்பது போல சொல்லியிருக்கிறார் என்று தகவல் தெரிகிறது. இது மிகவும் தவறான செய்கை. இது மிக மிக தவறு. ஒருவரை பற்றி தெரியாமல் அவதூறு சொல்வது மிக மிக இழிவு. இதற்கான ப்ரூஃப் அவங்க எதுவும் கொடுக்கல. இது ஜஸ்ட் ஒரு வாக்குமூலம் தான். இரண்டாவது, கவினுடைய தந்தை இந்த வழக்கை உடைக்கும் பட்சத்தில் இன்னொரு வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். இந்த பொண்ணு 3 வருஷத்துக்கு முன்னாடியே தற்கொலை செய்வதற்கு முற்பட்ட பெண் என்கின்ற அளவில் தைரியமாக சொல்லியிருக்கிறார் கோர்ட்டில். அப்போ இந்த வழக்கு தீர விசாரிக்கப்பட வேண்டும் என்றே நமது ஜட்ஜ் அவர்கள், நீதிமான் அவர்கள் அதற்கு கருத்து தெரிவித்து இந்த வழக்கை 14 ஆகஸ்ட் என்று மேலும் தீர விசாரிக்க வேண்டும், ஜாமீன் பற்றி கொஞ்சம் தீர விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இன்று நிறைவு செய்தார். அப்போ இந்த வழக்கில் இருக்கக்கூடிய உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டேன், உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டேன் என்கின்ற 2 மரண வாக்குமூலம் ஸ்டேட்மெண்ட்டை கவின் மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு இன்னொரு வக்கீல் எதிர்கட்சியின் வக்கீல் அவர்களுக்கு சில அறிவுரைகளை சொல்லி ஊடகங்களில் பொய்யான வதந்திகளை பரப்ப வேண்டும் என்கின்ற அளவில் அவர்கள் ரித்தன்யா அவர்களும் மற்றும் திரு அண்ணாதுரை அவர்களை பற்றியும் அவதூறாக பேசி வருகிறார்கள். இது மிக தெள்ள தெளிவாக தெரிகிறது. 2, உடல் கூறு ஆராய்ச்சி ரிப்போர்ட்ல ரித்தன்யாவை முதல் கட்ட அறிக்கை தான் வந்திருக்குது. 2வது கட்ட அறிக்கையில தீர்வு சொல்லிடுவாங்க. நல்லா தெளிவா கரெக்டா இருந்தா உடல் ரீதியாக என்ன துன்பங்கள் கொடுக்கப்பட்டது என்பதை பற்றி சொல்வார்கள். மேலும் திரு அண்ணாதுரை அவர்கள் இன்று 4:30 அளவில் ஹோம் செக்ரட்டரியில மினிஸ்டர்ஸை பார்த்துருக்கிறார். மேலும் ஐஜி கிட்ட மனு கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் என்றால், என்ன கேட்கிறார் என்றால், இந்த வழக்கு மேலும் துரிதப்படுத்த வேண்டும். 2வது, எஃப்ஐஆர் பதிவு பண்ணும்போது மரணம் என்கின்ற தற்கொலை மரணம் என்கின்ற அளவில் தான் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்கிறார்கள். அந்த 8 ஆடியோ ரிப்போர்ட் கேட்ட அப்புறம்தான், அந்த மரண வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு திடுக்கிடும் தகவல் எல்லாம் தெரிந்து மீண்டும் அடுத்த நாள் காலை போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த எஃப்ஐஆர்ல 2 இன்க்ளூஷன்ஸ் வேண்டும். அதாவது மேலும் டொமெஸ்டிக் வயலன்ஸ் என்கின்ற அளவில் அது ஒரு வழக்கு தொடர வேண்டும். 3 பேர் மேலேயும் மேலும் டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ், அப்புறம் வன்கொடுமை ஹராஸ்மெண்ட் என்ற வகையில் நீங்கள் இந்த 3 வழக்கும் அவர்கள் மேல் செலுத்த வேண்டும் என்று சொல்லியும் இன்னும் போலீஸ் அதை செய்யலை. இப்போ இந்த எஃப்ஐஆர்ல என்ன ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ல என்ன பதிவு செய்திருக்கிறார்களோ அதை வைத்து தான் ஜாமீன் வழங்குவார்கள். இப்போ நீதிமான் இந்த வழக்கு எப்படி போகும் என்பதை இப்பவே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 14 வழக்கு மீண்டும் கோர்ட்டுக்கு வரும். ஜாமீன் அப்பீல் மனு அவங்க ஹைகோர்ட்ல அப்பீல் கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் தரப்பில் கவின் மற்றும் அவர் குடும்பத்தினர் கேட்பது
இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தற்கொலை சிந்தனை இருந்திருக்கிறது. மன பாதிப்பு அடைந்தவள் என்கின்ற அளவில் அவர்கள் தன்னுடைய வாக்குமூலத்தை தயார் செய்கிறார்கள். இன்னும் இதர சில மனிதர்களை வைத்து வாக்குமூலம் ப்ரிப்பேர் பண்ணுவார்கள். இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்படி அது நிரூபிக்கப்பட்டால் முதல் கட்ட நடவடிக்கையாக நீதிமான் அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கப்படும். இவர்கள் நீதித்துறையிலிருந்து தப்பித்து வெளியிலே வந்தால் மேலும் டைரக்டாகவே விட்னஸஸ் கிட்ட அதை மாற்றி சொல்வதற்கான தடயங்களை அடித்துவிட்டு பணத்தை கொடுத்து புலன் விசாரணை ரிப்போர்ட்டை மாற்றி போலீஸ் ஸ்டேஷனை தன் கையகப்படுத்தி அரசியல் பலமும் காங்கிரஸ் கட்சி ஆளும் கட்சியெல்லாம் ஒன்று கூட்டுத்தானே. அப்படி இருக்கும் பட்சத்தில் நியாயம் நீதி கிடைக்குமா? அன்பர்களே, தயவு செய்து நாம் தர்மத்திற்காக தலை வணங்குவோம். திரு அண்ணாதுரை அவர்கள் இன்று மாலை நீதிமன்றத்திலிருந்து வெளியிலே வரும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என் கண்களில் கண்ணீராக வந்தது. அதாவது, என் மகளுக்கு மட்டும் அல்ல, இது அனைத்து பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்துத்தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அவர்களை காப்பாற்ற வேண்டிதான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது வெறும் வரதட்சணை கொடுமை மட்டுமல்ல, ஒரு பெண் குழந்தையை வன்முறையாக உபயோகித்த அந்த மனிதர்களை நாம் தூக்கிலிட வேண்டும் என்பதே அவருடைய கோரிக்கை. தயவு செய்து நமது சமூக ஊடக நண்பர்கள் அருள் கூர்ந்து திரு அண்ணாதுரை மற்றும் ரத்தன்யா அவர்களை பற்றி அவதூறாக சொல்ல வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் அவரும் சொன்னார். அப்போ இந்த வழக்கு ஜஸ்டிஃபிகேஷன், அவர்கள் சொன்ன அந்த வாக்கு மூலம் வாய்ஸ் ரெக்கார்டிங் எப்படி ஒத்து பார்த்தீர்களா, இது அவர்களுடைய செல்போனிலிருந்து வந்ததா என்றெல்லாம் வழக்கில் கேட்டிருக்கிறார். அதற்கு போலீஸ் தரப்பிலிருந்து ஆம் என்கின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. அப்போ இது அவர்களுடைய குரல் தான், பாதிக்கப்பட்ட பெண் தான் மரண வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக தகவல் தெரிந்தது. சரி, இப்போ இதுக்கான ப்ரூஃப் நம்ம ஏற்கனவே சொன்னோம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஒரு ப்ரூஃபாக இருக்கணும். மேலும் அந்த வாக்குமூலத்தில் சொன்ன மாதிரி உளவியல் ரீதியாக அவர்கள் சொன்னதுக்கு சில ப்ரூஃப் வேண்டும். இதை இவர்கள் எப்படியோ மறைத்து திசை திருப்பி இவருக்கு ஏற்கனவே ஒருவருடன் நட்பு இருக்கிறது என்கின்ற ஒரு அவதூறை ஊடகங்களில் பரப்பி வருகிறார்கள். மேலும் போலீஸ் தரப்பில் பணத்தை கொடுத்து இதை வழக்கு திசை திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு ப்ரூஃப் நானே சொல்லுவேன். ரிப்போர்ட் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சிவான் ஒருத்தர் பேசினார். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினார். கவின் ரொம்ப நல்லவர் வல்லவர் என்கிற மாதிரி பேசினார். ஊடக நண்பரே, உமக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. செய்த பாவம் திரும்பி துரத்தி வரும். ரத்தன்யா அவர்களுடைய ஆன்மா இன்னும் இங்குதான் இருக்கிறது. அது உங்களை துரத்தும். தயவு செய்து இது ஏதோ சூப்பர்ஸ்டிஷன் சொல்லாதீங்க. இதெல்லாம் நடக்கக்கூடிய உண்மை. என்ன தப்பு செய்யறோம்னு தெரியாமல் செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்படாதீங்க. தயவு செய்து ஒரு மிகப்பெரிய பாவமான இந்த காரியத்தை செஞ்ச கவின் குடும்பத்துக்கு சப்போர்ட்டா யாரும் போகாதீங்க. வக்கீல் கூட வழக்குக்கு சென்று அவனுக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அனைவரும் சேர்ந்து ஒன்றாய் நிற்போம். திரு அண்ணாதுரை மற்றும் அவர் குடும்பத்தினருக்காக நாம் தோள் கொடுப்போம். ரத்தன்யா வழக்கில் நியாயத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கு நாம் தோள் கொடுப்போம் என்று சொல்லி இந்த சிறப்பு உரையை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.